வணக்கம்ங்க ஆனந்தி. அதாவது பிரபல பின்னணி பாடகி ஜானகி 17 மொழிகள்ல 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி ஒட்டுமொத்த பல கோடி மக்களின் இதயங்களில் இடம் பிடித்த பின்னணி பாடகியான ஜானகி நேற்று மாலை மைசூரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் வயது மூப்பு காரணமாக நேற்று இரவு 7:30 மணிக்கு காலமானார். பின்னர் அவரது உறவினர்கள் ஏற்பாட்டின்படி அவரது மைசூர் நகரில் அவருக்கு சொந்தமான வீட்டில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. அவரது குடும்ப சடங்குகள் தற்போது நடந்து வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் மைசூரில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அவருக்கு மைசூருவை பொறுத்தவரை ஜானகிக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். அதாவது அதன் தொடர்ந்து காலை 9 மணி அதாவது 10 மணிக்கு பிறகு மாலை 3 மணி வரை மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனம் மூலம் மைசூரு மாவட்டம் வெங்கடதேவன் கோட்டை தாலுகா கணியனகுஞ்சி என்ற அவரது வளர்ப்பு மகனின் ஃபாரம் ஹவுஸில் இறுதி சடங்குக்கான வேலைகள் அங்கு தொடங்கியுள்ளன. அதாவது தெலுங்கு பிராமணர் முறைப்படி அவரது உடல் தகனம் செய்யப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது அவரது குடும்பத்தினர் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. அவரது மகள் அப்சரா இறுதிச் சடங்கான வேலைகளை அதாவது பேச்சு அப்சரா இறுதிச் சடங்கான வேலையில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து தற்போது மைசூர் நகரம் மட்டுமல்லாது மாநகர் அந்த மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான அவரது ரசிகர்கள் வந்து தற்போது இந்த மகாராஜா கல்லூரி மைதானத்திற்கு வந்துள்ளனர். சுமார் 500க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு பிறகு நவீன் என்ற அவரது வளர்ப்பு மகளின் பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெறுவது முழு அரசு மரியாதையுடன் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனந்தி.